மெரினா கடற்கரையில் இருக்கும் நமது செய்தியாளர் ரமேஷிடம் இது குறித்த விவரங்களை கேட்கலாம். ரமேஷ், சென்னை மெரினா கடற்கரையில் ஐந்து நாட்களுக்கு மேலாக இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதிலும் கடந்த 2 நாட்களாக விடுமுறை தினங்களை முன்னிட்டு மக்களின் வருகை அங்கு அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமையான இன்று அங்கள் மக்களின் வருகை அதிகரிக்குமா? அது குறித்த விவரங்களை சொல்லுங்க. அதாவது உலக அளவில் ஒரு மிகப்பெரிய இந்த நூற்றாண்டின் அறவழி போராட்டமாக இந்த மெரினா கடற்கரை அறப்போராட்டம், அகிம்சை போராட்டம் பார்க்கப்படுகிறது. நேற்றை காட்டிலும் அல்லது கடந்த 5 நாட்களை காட்டிலும் அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கூட்டம் என்பது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. அந்த எழுச்சியை நீங்கள் பார்க்கலாம். இந்த எழுச்சி நேற்று இரவிலிருந்து இருக்கிறது. அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்ட பிறகும் இருக்கிறது. அவர்கள் பல்வேறு பதாகைகளை எடுத்த வண்ணம் தாங்களாகவே வந்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு எந்த ஒரு அரசியல் கட்சியுடைய துணை இல்லாமல் தாங்களாகவே பல்வேறு ஊர்களிலிருந்து இளைஞர் பட்டாளம் இங்கு குழுமி இருக்கிறது. இந்த அதிகாலை நேரத்தில் இந்த சூரியன் விளக்கக்கூடிய நேரத்திலே இவர்கள் கூட்டமும் இன்னும் ஆர்ப்பரித்து காணப்படுகிறது. இங்க பார்க்கலாம், அதே எழுச்சி, அதே கைத்தட்டல்கள், அதே சொற்பொழிவுகள், சிறு சிறு குழுக்களாக பிரிந்து 150க்கும் மேற்பட்ட குழுக்கள் ஆங்காங்கே கருத்தரங்குகளையும் சொற்பொழிவுகளையும் ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த சில நாட்களை காட்டிலும் இதனுடைய கூட்டம் என்பது அதிக அளவிலே இந்த தை மாத புரட்சி ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு உலக அளவில் இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய அகிம்சை போராட்டம் இந்த போராட்டமாக பார்க்கப்படுகிறது. இவர்களுடைய கோரிக்கைகள் தற்பொழுது ஒன்றொன்றாக நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் நிரந்தர சட்டம் வேண்டும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்று தற்பொழுது இயற்கை விவசாயத்தை மேம்படுத்தி தமிழகத்துடைய பொருளாதாரத்தை எவ்வாறு மேம்படுத்துவது, அந்நிய நாட்டு பொருட்களை எவ்வாறு தவிர்ப்பது என்பது குறித்த கருத்தரங்கெல்லாம் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக பனைமரம், தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை அதிக அளவில் நாம் பயன்படுத்த வேண்டும் என்பன போன்ற பல்வேறு ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்றிருக்கின்றன. சிறு குழந்தைகள் கடும் பனிப்பொழிவையும் மீறி அவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் பாதுகாப்புடன் இந்த மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய பல ஆயிரம் சதுர அடி இந்த பரப்பிலே ஒரு காவல்துறை கூட கிடையாது. ஆனால் பெண்கள் முழு பாதுகாப்புடன், ஆண்கள் கேடயமாக இருந்து அவர்களுக்கு கண்ணியத்தோடு பாதுகாப்பு வழங்கி வருகிறார்கள். அந்த அளவிற்கு தற்பொழுது துப்புரவு பணி மேற்கொள்கிறார்கள். படித்த இளைஞர்கள் அனைவரும் துப்புரவு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். இங்கு உணவு வழங்குவதில் இருந்து, உணவு பொட்டலங்களில் இருந்து அந்த குப்பைகளை எடுப்பது வரை அனைத்தையும் செய்வது இந்த இளைஞர் பட்டாளம். இந்த இளைஞர் பட்டாளத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒரு பெண்மணி காலையில் அந்த துப்புரவு செய்யக்கூடிய காட்சிகளை நீங்கள் அந்த கூட்டத்திற்கு நடுவே பார்க்கலாம். ஏனென்றால் இவர்களுக்கு அனைத்து விதமான உணவுப் பொருட்களையும் கொடுப்பது ஒரு ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களைப் போல அனைவருக்கும் தேவையான உணவு கரெக்டாக 3 வேளையும் சரியான நேரத்தில் உணவு வழங்கப்படுகிறது. தற்பொழுது டீ வழங்கப்பட்ட, தேநீர் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. குறிப்பாக பொள்ளாச்சியில் இருந்து இளநீர் இலவசமாக ஒரு லாரி மூலியமாக இங்கு விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. அவை அந்த குப்பைகளை சேகரிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று போனால், அதாவது மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கூட்டம் என்பது வங்கக்கடலில் இருக்கக்கூடிய கடலை பரப்பலை விட அதிகரிக்கும் போன்ற அளவுக்கு ஒரு தோற்றத்தை இரவிலே அவர்கள் அந்த செல்போனில் இருக்கக்கூடிய டார்ச்சை அடித்து காண்பித்த காட்சிகள் எல்லாம் மெய்சில் இருக்க வரைக்கக்கூடிய காட்சிகளாக நம்மால் பார்க்க முடிந்தது. ஒட்டுமொத்த இளைஞர் பட்டாளமும் இன்னைக்கு அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் நிரந்தர சட்டம் வேண்டும். ஏற்கனவே 2009 இது போன்ற ஒரு தமிழக அரசுடைய சட்டம் வந்திருந்தாலும் 2014ஆம் ஆண்டு அந்த சட்டம் என்பது ஏற்றுக்கொள்ளப்படாமல் உச்சநீதிமன்றம் தடை விதித்ததை அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். 3 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு ஜல்லிக்கட்டு நடத்துவது இவர்களுக்கு ஒரு விதத்தில் சந்தோஷத்தை வழங்கி இருந்தாலும் நிரந்தரமாக நாட்டு இன காளைகளை, தமிழ்நாட்டுடைய நாட்டு இன காளைகளை, நாட்டு இன பசுகளை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கோரிக்கையா இருக்கிறது. அந்நிய கலப்பின பசுக்கள் வேண்டவே வேண்டாம் என்கிறார்கள். பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான பல்வேறு விதமான சொற்பொழிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மெரினா கடற்கரையில் குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய
ஒரு சில இடங்களில் மட்டும்தான் காவல்துறை போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி வழங்குவார்கள். குறிப்பாக சேப்பாக்கம் மைதானம், எழும்பூர் ராஜரத்ன ஸ்டேடியத்தில் தான் போராட்டம் நடத்துவதற்கு அரசியல் கட்சிகளுக்கு வல்லூர் கோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் தருவார்கள். ஆனால் இந்த இளைஞர்கள் தானாக தேடிக்கொண்ட பலாயிரக்கணக்கான சதுரடி கொண்ட இந்த மெரினா கடற்கரையை காவல்துறையால் நெருங்க முடியவில்லை. அந்த அளவிற்கு இவர்களே கேடயம் போன்று ஒரு இம்மி அளவும் ஒரு பிரச்சனையும் யாருக்கும் இதுவரை ஒரு சின்ன போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட ஆகல. அந்த அளவிற்கு கண்ணியத்தோடு அறவழியில் அனைத்து இளைஞர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். காமராஜர் சாலையை போக்குவரத்து கண்ட்ரோல் பண்றது இந்த இளைஞர்கள் தான். கடந்த சில தினங்களாக போக்குவரத்து துறையினரிடமிருந்து இவர்கள் வசம் வந்திருப்பதாகவே சொல்ல முடியும். நாளைக்கு சட்டப்பேரவைக்கு செல்லக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் கூட காமராஜர் சாலை வழியாக தான் செல்வார்கள். அவர்களுக்கு கூட இவர்கள் தான் வழிவிட வேண்டும், இவர்கள் தான் போக்குவரத்தை சரி செய்ய வேண்டும் என்ற நிலைமை தற்போது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்துடைய காவல்துறையோட தலைமையகமே இந்த காமராஜர் சாலையில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய இடத்திற்கு அருகில் தான் இருக்கிறது. காவல்துறை அதிகாரிகளுக்கு இவர்கள் தான் போக்குவரத்தை சரி செய்து ஒரு மனித சங்கிலி போன்று கேடயமாக அமைத்து யாருக்கும் அந்த மீடியா பப்ளிசிட்டி என்பது கூட தேவையில்லை. நாங்கள் பாட்டு எங்க வேலையை செய்கிறோம், ஏதோ எத்தனை கிலோமீட்டருக்கு தாண்டி என்னுடைய வேலை இருந்தாலும் செய்யும் என்று இங்கிருந்து பல கிலோமீட்டருக்கு தொலைவில் கூட இளைஞர்கள் மனித சங்கிலி போல் கேடயம் அமைத்து தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார்கள். ரஞ்சினி, ரமேஷ், போராட்ட களத்தில் இருப்பவர்கள் 5 நாட்கள் கடந்தும் கூட இன்றளவும் முதல் நாள் இருந்த அதே உத்வேகத்துடன் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. இரவிலும் கூட இவர்கள் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். அங்கிருக்கும் கடும் குளிரை அவர்கள் எவ்வாறு சமாளிக்கிறார்கள்? இன்று மதுரை அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடைபெற உள்ள நிலையில் அவர்கள் தங்களுக்குள் பகிர்ந்து கொள்ளும் கருத்துக்கள் என்னவாக உள்ளது? அதாவது இங்க சின்ன தொண்டிலிருந்து பல்வேறு ஈகை மனப்பான்மை, தமிழர்களுடைய ஈகை மனப்பான்மைக்கு ஒரு உதாரணம் தான் மெரினா கடற்கரை. தங்களால் முடிந்த அளவிற்கு குழந்தைகளுக்கு பெட்ஷீட்டிலிருந்து சின்ன பால் பாக்கெட்டிலிருந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் தங்களால் முடிந்த அளவிற்கு பல்வேறு தொண்டு நிறுவனங்கள், கம்பெனிகள், இண்டிவிஜுவல்ஸ், தனிநபர்கள் மூலியமாக உதவிகள் என்பது இங்கு கொட்டிக்கொண்டே இருக்கின்றன. அதற்கென்றே ஒரு தனி விங்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, தனி வாலண்டியர் ஸ்டீம். அந்த வரக்கூடிய உணவுப் பொருட்களை ஒன்றிணைத்து தேவையான பொருட்களை, குறிப்பாக நீங்கள் கேட்டது போல குளிரை சமாளிப்பதற்கு பெண்களுக்கு பெட்ஷீட்ஸ், அதே போல காதுகளுக்கு அந்த இதமான பொருட்கள் எல்லாம் வைப்பதற்கு அந்த அனைத்து வசதிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது காலையில் தேநீர் வழங்கப்பட்டது, குழந்தைகளுக்கு பால் வழங்கப்பட்டது. அவர்களுக்கு வீட்டில் இருந்தால் என்ன விதமான வசதிகள் குறிப்பாக கிடைக்குமோ உணவு பொறுத்தவரை அவையெல்லாம் இங்கு கிடைக்கிறது. உணவு என்பது மிச்சமாக இருக்கக்கூடிய அளவுதான் இருக்கிறது. இத்தனை லட்சம் பேருக்கும் உணவு சப்ளை செய்யப்பட்ட பிறகும் உணவு இருக்கிறது என்று சொன்னால் அத்தனை நல்ல உள்ளங்கள் இவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு தன்னார்வ அமைப்புகள், பல்வேறு தனி நபர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அதையெல்லாம் பொருட்படுத்துவதாகவே தெரியவில்லை. நாம பார்க்கக்கூடிய விசுவல்ஸ் கூட பார்த்தீங்கன்னா, அதாவது 1% 2% காட்சிகளை தான் காட்டுறோம். இந்த மெரினா கடற்கரையில் கிட்டத்தட்ட கலங்கரை விலகத்திலிருந்து மெரினா சென்னை கோட்டை வரை, அதாவது நம்ம மெரினா கடற்கரையுடைய உழைப்பாளர் சிலை வரை ஏராளமான நிலப்பரப்பு இருக்கிறது. அந்த நிலப்பரப்பில் அனைத்திலும் சிறு சிறு குழுக்களாக அவர்கள் இந்த ஜல்லிக்கட்டுவின் மகத்துவம், தமிழருடைய பாரம்பரியம், தமிழ் இன பெண், தமிழ் பெண்ணுடைய வீரம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பன போன்ற பல்வேறு விவாதங்களையும் ஆக்கப்பூர்வ முன்னெடுப்புகளையும் அடுத்த தலைமுறைக்கான அரசியல் குறித்தும் மக்களாட்சி மகத்துவம் குறித்தும் பல்வேறு தலைப்புகளில் விவாதங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ரஞ்சனி, மெரினா கடற்கரையில் இருக்கும் நமது மற்றொரு செய்தியாளர் ரமேஷிடம் தொடர்ந்து பேசலாம். ரமேஷ், கடந்த 2 நாட்களாவே அதிக அளவுல மக்கள் போராட்ட களத்துக்கு வருகை தந்துட்டு இருக்காங்க. சென்னை மெரினா கடற்கரைக்கு அதாவது ரயில்கள் மூலம் நிறைய மக்கள் வரதுனால சேப்பாக் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தும் லைட் ஹவுஸ் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தும் சென்னை கடற்கரைக்கு வந்தடையும் சாலைகள் கூட மிகுந்த நெருக்கத்திலேயே தான் இருக்கு. அந்த இடத்துல இப்ப போக்குவரத்து நிலவரம் என்ன? அங்கிருந்து இங்கு வரும் மக்களுக்கு ஏதேனும் இடையூறு ஏற்பட்டு இருக்கிறதா? அது குறித்த விவரங்கள். அதாவது ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு மெரினா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சென்னையில் கூடிய அனைத்து சாலைகளும் மெரினாவை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கின்றன. அந்த அளவிற்கு அந்த மக்கள் கூட்டம் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து கூட வருகிறார்கள், கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து வருகிறார்கள், பல்வேறு ஊர்களிலிருந்து வருகிறார்கள்.
இந்த வரலாற்று சிறப்புமிக்க புரட்சியில் தாங்களும் பங்கெடுத்து விட வேண்டும் என்ற ஆவலில் அவர்கள் பல்வேறு ஊர்களில் இருந்து வருகை தந்து வந்திருக்கார்கள். காலை 6 மணிக்கு எந்த அளவிற்கு அவர்கள் ஆவலுடன் அந்த கட்டன் தரையில் அமர்ந்திருந்து தங்களுடைய போராட்டத்தை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். பல கோடி ரூபாய் செலவு செய்து பல உலக அளவில் நடத்தக்கூடிய பெரிய பெரிய கருத்தரங்குகள் கூட இந்த அளவிற்கு இடைவெளி இல்லாமல் சென்றிருக்குமா என்று கேட்டால் சந்தேகம்தான். தற்பொழுது அவர்கள் கொடுத்த அந்த பெட்ஷீட்ஸ் எல்லாம் தற்போது வாலண்டியர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். தானாக எந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது பல லட்சம் பேர் கூடக்கூடிய இடத்தில் சிறு சிறு சம்பவங்கள் நடக்கும், அசம்பாவித சம்பவங்கள். அது போன்ற எந்த ஒரு சம்பவமும் நடக்காமல் தன்னெழுச்சியாக இந்த போராட்டம் நடைபெறுகிறது. நீங்கள் கேட்டது போல சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கத்தில் இருக்கக்கூடிய MRTS மேம்பால ரயில் நிலையங்களிலிருந்து மக்கள் இன்றைக்கு விடுமுறை நாட்கள் என்பதால் அதிக அளவில் வந்துவார்கள் என்று சொல்லப்படுகிறது. நேற்று மற்றும் வெயில் காரணமாக 80 பேர் மயக்கம் அடைந்திருப்பதாக இங்கே இருக்கக்கூடிய ஏற்பாட்டாளர்கள் மூலமாக தகவல் கிடைத்திருக்கிறது. தற்பொழுது இளநீர் இலவசமாக இங்க இருக்க, அதாவது இந்த போராட்டம் மூலமாக ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு சென்னை வாசிகளுக்கு. அது என்னன்னா, நம்ம விவசாயத்தை காக்கணும். அதாவது நகரவாசிகளுக்கு விவசாயிகளுடைய பிரச்சனை தெரியாது, விவசாயப்படுற இன்னல்கள் தெரியாது என்ற ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப நாளாவே இருந்தது. ஆனா அதையெல்லாம் போக்குறவளுக்கு ஒவ்வொருத்தரும் பேசுற சென்னை சிட்டியை சேர்ந்த ஒவ்வொருவரும் விவசாயத்துடைய மகத்துவத்தை உணர்ந்திருக்காங்க. விவசாயம் தான் நம்முடைய வாழ்வாதாரம் என்றதை உணர்ந்திருக்காங்க. அந்நிய நாட்டு குளிர்பானங்களை குடிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்காங்க. தற்பொழுது இளநீர், அதாவது கிராம விவசாய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய இளநீர் தான் நாங்கள் குடிப்போம் என்று இளநீர் விநியோகம் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு லாரியில் இருந்து இலவசமாக பொள்ளாச்சியிலிருந்து வளவரிக்கப்பட்ட அந்த இளநீர் தற்பொழுது இவர்களுக்கு குடிப்பதற்காக வழங்கப்படுகிறது. ஏனென்றால் இவர்கள் வெயிலையும் பொருட்படுத்தாமல் இருப்பதால் அவர்களுக்கு அது ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த பானமாக மாற வேண்டும் என்பதற்காக நேற்றை மற்றும் குழந்தைகளிலிருந்து பெரியவர் வரை 80 பேர் மயக்கம் அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த வெயிலினுடைய உச்சத்தை தாக்க முடியாமல் அவர்களுக்கெல்லாம் கொடுப்பதற்காகத்தான் தற்பொழுது இளநீர் வந்திருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு பதாகைகளில் பார்க்கும் பொழுது கிரிக்கெட்டை கற்றுக் கொடுப்பதற்கு பதிலாக விவசாயத்தை கற்றுக் கொடுப்போம் என்று வாசகங்கள் அரிய பதாகைகளை எடுத்து வருகிறார்கள். அந்த அளவிற்கு விவசாயம் குறித்து நகரவாசிகளுக்கு ஒரு விழிப்புணர்வை இந்த புரட்சி, தை மாத புரட்சி ஜல்லிக்கட்டுக்காக ஆரம்பித்திருந்தாலும் கூட விவசாயிகளுடைய பிரச்சனைகளை தெரிந்து கொள்வதற்காக விவசாயியுடைய பொருளாதாரத்தை எவ்வாறு மேம்படுத்த வேண்டும், பனை பொருட்களை வாங்க வேண்டும், தென்னை பொருட்களை வாங்க வேண்டும், விவசாயிகள் சிறுதானியங்களை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும், அந்நிய வால்மார்ட் போன்ற நிறுவனங்களிடமிருந்து பொருட்களை வாங்கக்கூடாது, இது போன்ற சிறு சிறு விவசாயிகளிடமிருந்து சிறு சிறு வியாபாரிகளிடமிருந்து அவர்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பது போன்ற பொருளாதார ரீதியான சொற்பொழிவுகளும் இங்கு அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. இது ஒரு ஜல்லிக்கட்டுக்காக தொடங்கி இருந்தாலும் விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை இவர்கள் கணிக்க தொடங்கி இருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்கிறது. நாட்டு மாடுகளை வீட்டில் வளர்ப்போம் என்று கங்கணம் கற்றுக்கொண்டு தங்களுடைய சபதம் ஏற்கிறார்கள். நாட்டின பாலை தான் குடிப்போம் என்று வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கொண்டு வருகிறார்கள். அந்த அளவிற்கு இன்னும் சில ஆண்டுகளில் பார்த்தோம் என்று சொன்னால் கணிசமாக ஜெர்சி பாலுடைய அளவு குறைவதற்கு வாய்ப்பு இருப்பது பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு நாட்டு மாடுகளுடைய இந்த விழிப்புணர்வு காரணமாக நாட்டு பால் உற்பத்தி அதிக அளவில் இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள். ஏனென்றால் ஒரு கலப்பின பசு ஒரு நாளைக்கு 20 லிட்டர் பால் கறக்கும் என்றால் நாட்டு பாடு மால் ஒரு 2 லிட்டர் தான் கறக்கும். ஆனால் அந்த 2 லிட்டர்ல 3 லிட்டர்ல அது அதிக அளவிலான சத்து இருக்கும், ரசாயனங்கள் இருக்காது. ஆனால் நீங்க அந்த கலப்பின பசுவில் கிடைக்கக்கூடிய பால் அதிக அளவில் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ரசாயன தன்மை, விஷத்தன்மை, குறிப்பாக சர்க்கரை நோயை ஏற்படுத்தக்கூடிய தன்மை எல்லாம் அதிகரிக்கும் என்பது உணர்ந்திருக்கிறார்கள். பிராய்லர் கோழி சாப்பிட்டால் எந்த மாதிரியான உடல் உறுப்பு பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். அது குறித்த சொற்பொழிவுகளுக்கு நிகழ்த்தப்படுகின்றன. இதற்கு பின்னக்கூடிய சர்வதேச அரசியல் பின்னணி குறித்து அலசி ஆராய்கிறார்கள். இது சாதாரண ஜல்லிக்கட்டு, அதாவது ஜல்லிக்கட்டு விளையாட்டை மட்டும் பார்க்கவில்லை, அது ஒரு இன அழிப்பாக பார்க்கிறார்கள். அந்த அளவிற்கு அவர்களுடைய கருத்து இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு PhD ஸ்காலர் தன்னுடைய ஆராய்ச்சி பேப்பர்களை எவ்வாறு சப்மிட் பண்ணுவாரோ அந்த அளவுக்கு அவருடைய சொற்பொழிவு இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 300 பேர்
தலைவர்களாக பேசுகிறார்கள். அந்த தலைவர்களிலிருந்து வரக்கூடிய கருத்துக்கள் ஒரு கிட்டத்தட்ட பல அர்த்த புதிந்ததாக இருக்கின்றன. இதை கேட்பதற்காக தான் பல்வேறு குடும்பத்தை சார்ந்தவர்கள் தன்னுடைய பிள்ளைகள் இந்த கருத்துக்களை தானும் கேட்க வேண்டும், தன்னுடைய பிள்ளைகள் கேட்டு வருங்காலத்தில் அடுத்த தலைமுறையை நிர்மாணிக்க வேண்டும், அவர்களும் நாட்டு நடப்புகளை உலக அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு ஒரு புரிதலோடு சாரியாக சில அரசியல் கூட்டங்களுக்கு லாரிகளில் கொண்டு வருகிறார்கள். ஆனால் எங்கிருந்து வருகிறார்கள் என்றே தெரியவில்லை. கூட்டம் குறைவதாகவே தெரியவில்லை. கூட்டம் நேரமாக ஏறிக்கொண்டுதான் போகிறதே ஒழிய குறைவதாகவே தெரியவில்லை. அந்த அளவிற்கு நாளைக்கு சட்டமன்றம் கூட இருக்கிறது. இந்த காமராஜர் சாலை வழியாகத்தான் அமைச்சர்கள் இருந்து எம்எல்ஏக்கள் வரை செல்ல வேண்டும். அவர்களுக்கு போக்குவரத்தை சரி செய்யக்கூடிய பணியிலும் நாங்கள் தயார் என்று சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் காந்திய வழியில், அகிம்சை வழியில் யாருக்கும் நிம்மியளவும் பிரச்சனை இல்லாமல் இந்த அறப்போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ரஞ்சினி, ரமேஷ், போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் தாம் ஏன் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக செயல்படுகிறோம் என்ற தெளிவான பார்வையோடு இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது.